ஒரு புகழ்பெற்ற ஜென் குரு இருந்தார். அவரிடம் பயில்வதால் புகழும் பெருமையும் கிடைக்கும் என்று நம்பி பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் அவரிடம் மாணவர்களாக சேர்ந்தனர். 2 நாட்கள் கழித்து புதிய மாணவர்கள் ஆற்றில் குளித்துவிட்டு குருவின் இல்லத்தை அணுகினர். குருவின் சீடர் அவர்கள் மீது மாட்டு சாணம் கலந்த நீரை ஊற்றினான். இப்போதுதான் குளித்துவிட்டு வந்தோம். எங்களை இப்படி அவமானப்படுத்த உனக்கு என்ன தைரியம்? தாங்கள் யார் என்று நினைத்தாய்? எங்களை மரியாதையாக நடத்த வேண்டாமா? உன்னை நிச்சயம் தண்டிப்போம் என்று கோபமாக கத்தினர். தவறு நடந்துவிட்டது, மன்னிக்கவும் என்று சீடர் பணிவாக கேட்டார். ஆனாலும் அவர்களின் கோபம் தணியவில்லை. எங்களை இப்படி அவமரியாதை செய்துவிட்டாய். உன்னை என்ன செய்கிறோம் என்று கூச்சலிட்டனர். இதையெல்லாம் பார்த்த குரு அங்கு வந்தார். மாணவர்களே, நான் தான் சீடரிடம் உங்கள் மீது சாண நீரை ஊட்டச் சொன்னேன். நீங்கள் கல்வி கற்க வந்ததாக நினைத்தேன். ஆனால் நீங்கள் மரியாதை பெற வந்திருக்கிறீர்கள். இது போன்ற சிறு அவமானங்களை பொறுத்து கல்வியில் ஆர்வமுள்ள மாணவர்களே எனக்கு தேவை. உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. நீங்கள் போக என்றார். ஒரு இளைஞனுக்கு இடது கை இல்லை. ஆனாலும் ஜூடோ வீரனாகி அந்த கலையில் மேம்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். இடது கை இல்லாதது அவனுக்கு ஒரு குறையாக தோன்றவில்லை. ஒரு ஜூடோ ஆசிரியரிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்து மாணவனாக சேர வேண்டினான். ஆசிரியர் அவனை மாணவனாக ஏற்றுக்கொண்டார். பயிற்சி ஆரம்பமானது. ஆசிரியர் ஒரே ஒரு ஜூடோ நுட்பத்தை மட்டும் அவனுக்கு கற்பித்தார். இந்த நுட்பத்தில் நன்கு பயிற்சி செய், அது போதும் என்றார். இளைஞன் தொடர்ந்து அந்த பயிற்சியையே செய்து வந்தான். அதில் சிறந்த தேர்ச்சி பெற்றான். அவனுக்கு மற்றொரு நுட்பத்தை கற்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆசிரியர், இனி உனக்கு வேறு பயிற்சி தேவையில்லை. யாருடனும் ஜூடோ சண்டையில் பங்கேற்கலாம். அவன் அந்த பயிற்சியை நினைத்து குழப்பமடைந்தான். ஒரே ஒரு நுட்பத்தை வைத்து எப்படி சண்டை செய்ய முடியும் என்று யோசித்தான். அந்த ஆண்டு நடந்த வழக்கமான ஜூடோ போட்டியில் அவனும் கலந்து கொண்டான். ஆச்சரியமாக அவன் அனைவரையும் வெற்றி பெற்றான். ஆசிரியரிடம் சென்று, நான் எல்லோரையும் வென்றுவிட்டேன், இதை நம்பவே முடியவில்லை என்றான். அதற்கு அந்த ஆசிரியர், நீ வெல்வாய் என்பது எனக்கு தெரியும். உன் பயிற்சி நுட்பத்தில் எதிராளி உன் இடது கையை பிடித்து மடக்க வேண்டும். ஆனால் உனக்குதான் இடது கை இல்லையே, அவர்களால் எப்படி வெல்ல முடியும்? ஒரு குளத்தருகே ஒருவர் தூண்டில் போட்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அவரது முழு கவனமும் தூண்டிலில் இருந்தது. அந்த பாதையில் வந்த ஒரு பயணி, இந்த வழியாக நகரத்துக்கு போக முடியுமா என்று கேட்டான். தூண்டிலில் கவனமாக இருந்தவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. பயணி மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனால் பதில் இல்லாததால் கோபமடைந்து அருகிலுள்ள மர நிழலில் அமர்ந்தான். அப்போது ஒரு துறவி அங்கு வந்து மீன் பிடிப்பவரிடம், இந்த பாதையில் நகரத்துக்கு போகலாமா என்று கேட்டார். அவரிடமிருந்து பதிலில்லை. துறவி மறுபடியும் கேட்டார். மர நிழலில் இருந்த பயணி இதையெல்லாம் கவனித்தான். துறவிக்கு பதில் சொல்லாதவனை அவர் சபிக்கப் போகிறார் என்று நினைத்தான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக துறவி மீன் பிடிப்பவரை வணங்கிவிட்டு சென்றார். பயணி, துறவியாரே, இவர் பதில் சொல்லாமல் திமிராக இருக்கிறாரே, நீங்கள் ஏன் அவரை வணங்கினீர்கள்? என் குருவை பற்றி தவறாக பேசாதீர். என்னது, மீன் பிடிப்பவர் உங்கள் குருவா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் பயணி. ஒரு செயலில் முழு மன ஒருமையை எப்படி வைத்திருப்பது என்று எனக்கு கற்றுத்தந்தவர் அவர். நான் பலமுறை கேட்டும் அவர் கவனம் மாறவில்லை. அவரைப் போல நானும் ஒரு மனதாக தவம் செய்தால் முக்தி பெறுவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ஒரு ஞானியிடம் பல சீடர்கள் கல்வி பயின்று வந்தனர். ஒரு சீடன், குருவே, நீங்கள் மகிழ்ச்சியில் உற்சாகமாவதோ துன்பத்தில் தளர்வதோ இல்லை. இரண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்கிறீர்கள். இந்த உயர்ந்த பண்பு எப்படி உங்களுக்கு வந்தது? யாரிடமிருந்து இதை கற்றீர்கள்? கழுதையிடமிருந்து கற்றேன். கழுதையிடமா என்று சீடர்கள் வியப்புடன் கேட்டனர். ஆமாம், கழுதையிடமிருந்துதான். காலையில் அழுக்கு ஆடைகளை சுமந்து செல்லும் கழுதையை பார்க்கவில்லையா? அது அழுக்கு ஆடைகளை சுமப்பதால் வருந்துவதில்லை. மாலையில் சுத்தமான ஆடைகளை சுமந்து வரும்போது மகிழ்ச்சி அடைவதில்லை. அதை பார்த்தே இந்த பண்பை பெற்றேன். ஜென் துறவியிடம் ஒருவன் ஓடி வந்து, ஐயா, எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. கோபத்தில் என்ன செய்கிறேன் என்றே தெரியவில்லை.
மற்றவர்களை திட்டி விடுகிறேன், அடித்து விடுகிறேன், பின்னர் வருந்துகிறேன். கோபம் என் இயல்பு, அதை மாற்ற வழி சொல்லுங்கள். என்று வேண்டினான். அதற்கு அந்த துறவி, கோபம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறதா? உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லையா? ஆமாம். கோபம் எப்போதும் உன்னிடம் இருக்கிறதென்றால் அதை எனக்கு காட்டு. நினைத்தவுடன் கோபத்தை காட்ட முடியாது. அது திடீரென வருகிறது, கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம் உன் இயல்பு என்றால் எப்போதும் காட்ட முடியும். அது உன் இயல்பு இல்லை. ஒரு உண்மையை புரிந்துகொள். கோபமோ அமைதியோ நம் இயற்கை பண்பு அல்ல. நாமே உருவாக்குகிறோம். வராமல் தடுக்கலாம். பயிற்சியும் பொறுமையும் இருந்தால் எந்தச் சூழலிலும் கோபம் வராது என்று உறுதியாக நினை. அப்படி நினைத்தால் கோபம் வராது என்று அறிவுறுத்தி அனுப்பினார். ஜென் குரு ஹக்வீன ஒரு வீரன் மரியாதையுடன் வணங்கினான். வீரனுக்குரிய உடை அணிந்து இடையில் வாளுடன் பெருமையாக தோன்றினான். குருவே, சொர்க்கமும் நரகமும் உண்மையில் உள்ளனவா? என்று கேட்டான். அவனை பார்த்த குரு, நீ யார்? என்ன பார்த்தால் தெரியவில்லையா? நான் சாமுராய் வீரன் என்று பெருமையாகச் சொன்னான். நீ சாமுராய் வீரனா? எந்த அரசன் உன்னை பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறான்? உன்னை வீரன் என்று யார் சொல்வான்? நீ பிச்சைக்காரனை விட மோசமாக இருக்கிறாய் என்றார் குரு. தன்னை இழிவாக பேசியதால் கோபமடைந்த வீரன் வாளை உருவ முயன்றான். வாள் வைத்திருக்கிறாயா? மழுங்கிய வாளால் என் தலையை வெட்ட முடியுமா? என்று கேலி செய்தார் குரு. கோபத்தின் உச்சத்திற்குச் சென்ற வீரன், என்னை இழிவு செய்பவனை விடமாட்டேன் என்று வாளை உருவினான். நரகத்தின் கதவு இப்போது திறந்துள்ளது என்று அமைதியாகச் சொன்னார் குரு. இதைக் கேட்ட வீரன் குரு தன் கேள்விக்குத்தான் பதில் சொல்லியிருக்கிறார் என்று உணர்ந்து கோபப்பட்டதை நினைத்து வருத்தப்பட்டான். வாளை உறையில் வைத்து குருவை மரியாதையுடன் வணங்கினான். இப்போது சொர்க்கத்தின் கதவு திறந்துள்ளது என்றார் குரு. பெரிய சூறாவளிக்குப் பின் ஜென் குரு யோகன் கடற்கரையில் நடந்து வந்தார். ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் அலைகளால் கரையில் துரித்தன. அவை விரைவில் இறந்துவிடும் என்பது அவருக்கு தெரிந்தது. ஒவ்வொரு மீனாக எடுத்து கடலில் விட்டார். இதை பார்த்த ஒரு மீனவன், ஐயா, பயனற்ற செயல் செய்கிறீர்கள். எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியுமா? இது வழக்கம்தான். வருடத்தில் அடிக்கடி இந்த மாதிரி மீன்கள் கரையில் ஒதுங்கி இறந்துவிடும். நீங்கள் ஒரு சில மீன்களை காப்பாற்றுவதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று கேட்டான். என்ன பயன் என்று கேட்கிறாயா? இந்த ஒரு மீனாவது நன்மை பெறுகிறதே என்று சொல்லிக்கொண்டே ஒரு மீனை கடலில் விட்டார். ஆற்றங்கரையில் மரத்தடியில் தவம் செய்த துறவி ஆற்றில் தேள் தத்தளிப்பதை பார்த்தார். நீர் அந்த தேளை மரத்தருகே கொண்டு வந்திருந்தது. அருள் மனமுண்ட துறவி ஒரு கையை மரவேரில் ஊன்றி மறு கையால் தேளை எடுக்க முயன்றார். தேள் அவரை கொட்டியது. வலியால் கையை உதறினார். மீண்டும் தேளை காப்பாற்ற முயன்றார். ஆனால் மறுபடியும் கொட்டியது. பலமுறை இப்படி நிகழ அவர் கை வீங்கி வலித்தது. ஆனாலும் தேளை காப்பாற்றும் முயற்சியை அவர் கைவிடவில்லை. அந்த வழியாக வந்த ஒருவர் இதை பார்த்து, துறவியே, நீங்கள் காப்பாற்ற முயல்வதை புரிந்து கொள்ளாத தேள் உங்களை கொட்டுகிறது. பிறகு ஏன் அதை காப்பாற்ற முயல்கிறீர்கள்? அதை ஆற்றில் மூழ்க விடுங்கள் என்றார். அதற்கு அந்த துறவி, உதவுகிறாரா அல்லது கொல்லப் போகிறாரா என்று தேள் பார்ப்பதில்லை. யார் தொட்டாலும் கொட்டுவது அதன் இயல்பு. துறவிகளாகிய நாங்கள் தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்புடையவர்கள். தேளே தன் இயல்பை விடவில்லை. நான் மட்டும் எப்படி என் பண்பை விடுவேன்? அதை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். சீன ஜென் குரு சோசன் மிகச் சிறந்த புலவர். சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது ஒரு சீடன், குருவே, இவ்வுலகில் மிக மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். தயக்கமின்றி, இறந்த பூனையின் தலை என்றார் குரு. இந்த பதிலை எதிர்பாராத சீடன் குரு கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தான். உலகில் மிக மதிப்புமிக்க பொருள் எது என்று மீண்டும் கேட்டான். இறந்த பூனையின் தலை என்று குரு மறுபடியும் சொன்னார். திரும்பவும் அதே பதிலை கேட்ட சீடர்கள் குழப்பமடைந்தார்கள். இறந்த பூனையின் தலை மதிப்பு மிக்கது என்கிறீர்கள். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? என்று மற்றொரு சீடன் கேட்டான். யாராலும் அதன் மதிப்பை சொல்ல முடியாது. ஒரு பொருளின் மதிப்பு
அதன் தேவையையும் பயனையும் பொறுத்தது. என்று சொல்லிவிட்டு தன் பாடத்தை தொடர்ந்தார். ஒரு இளந்துறவி ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் ஆற்றங்கரையை அடைந்தார். ஆற்றை கடந்தால் மட்டுமே ஊருக்குச் செல்ல முடியும். ஆனால் ஆற்றில் தண்ணீர் பெருக்காக ஓடியது. நடந்து கடக்க முடியாது என்று அவருக்கு புரிந்தது. என்ன செய்வது என்று அறியாமல் அந்த கரையிலேயே நின்றார். ஊருக்குச் செல்ல முயற்சியை கைவிட வேண்டியதுதான் என்று நினைத்தார். மறுகரையில் ஒரு ஜென் குரு நிற்பதை பார்த்தார். குருவே, மறுகரைக்கு எப்படி வருவது? வழி சொல்லுங்கள் என்று உருக்க கேட்டார். அவரையும் ஆற்றையும் பார்த்த குரு, நண்பரே, நீ மறுகரையில்தான் இருக்கிறாய். ஒரு குரு சீடர்களுடன் தியானம் செய்ய அமர்ந்தார். அவரது குடிலில் இருந்த பூனை மியாவ் மியாவ் என்று கத்திக் கொண்டிருந்தது. பூனை இப்படி கத்தினால் அமைதியாக தியானிக்க முடியாது என்று நினைத்தார். பூனையை தொலைவில் உள்ள மரத்தில் கட்டிவா என்று ஒரு சீடனிடம் சொன்னார். சீடன் பூனையை கட்டிவிட்டு வந்தான். மறுநாளும் அவர்கள் தியானம் செய்யும் முன், பூனையை மரத்தில் கட்டிவிட்டாயா என்று கேட்டார் குரு. மன்னியுங்கள் குருவே, இப்போது கட்டி விடுகிறேன் என்று சொல்லி அந்த சீடன் பூனையை கட்டிவிட்டு வந்தான். பின்னர் குரு சொல்லாமலேயே தியானத்துக்கு முன் அவன் பூனையை மரத்தில் கட்டுவது வழக்கமானது. பல ஆண்டுகள் கழித்து குருவும் பூனையும் இறந்துவிட்டனர். அந்தச் சீடன் குருவானான். ஆனால் தியானத்துக்கு முன் பூனையை மரத்தில் கட்டும் வழக்கம் மட்டும் இன்னும் தொடர்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.